Hi guys, நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். JKS பைக் சர்வீஸ் பேசுறோம். இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு Splendor Pro தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ணி வண்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோம் வாஷ் பண்றாங்க. நம்ம ரீஸ்டோர் பண்ணி முடிச்சாச்சு. பாலிஷ் போறதுக்காக ரீஸ்டோர் பண்ணி இது ஃபோம் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு பக்கா ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனா இந்த வண்டில சில ஆல்ட்ரேஷன் வர்க்லாம் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு Splendor வந்து உங்களுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் வேலை பண்ணனும்னா கூட நம்ம கிட்ட எடுத்துருவாங்க. இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி ரிவ்யூ கேட்கலாம் பாருங்க. வண்டி வந்து நம்ம டெலிவரி கஸ்டமர் கொடுத்தாச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க. உங்ககிட்ட ஒரு Splendor இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். நம்ம JKS பைக்ஸு ஒரிஜினாலிட்டியாகவும் பண்ணுவோம், மெக்கானிக் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம், ஃபுல்லாக பெயிண்டிங் ரீஸ்டோர் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரி வண்டி கொடுத்தீங்கனாலும் ஒரு பக்காவாக அது ஒரு புது வண்டியாக நம்ம கொடுத்துருவோம். ஆல்ரெடி இந்த வண்டியோட வீடியோ ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். அப்போ ஃபிட்டிங் போட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ அதோடைய வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுனால வந்து அந்த வீடியோக்கு நம்ம போட்டிருக்கோம். கஸ்டமர் வந்து ஓட்டி பார்த்துட்டு வண்டி என்ன ரிவ்யூ சொல்கிறாருன்னு கேளுங்க. வண்டி வந்து பக்கா குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். இப்போ வண்டி ஓட்டி பார்த்தீங்களா எப்படி பாருக்கு? சூப்பராக இருக்குங்க வண்டி. நல்லா இருக்குங்களா? புது வண்டி மாதிரி நல்லா இருக்கு வண்டி. இந்த வண்டி மாடல்லப்பா 2013. ஓகே ஓகே. இது எப்போ வாங்குனீங்க நீங்க? அதான் 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ஆச்சு. ஆமா. அப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ணிருந்தீங்க? அப்ப போலீஸா இருந்தேன். போலீஸா இருந்தாரு. கேட்டா இருந்தீங்க. அப்புறம் எஸ்ஐ ஆகும்போது வண்டி வாங்குங்க. ஓ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபோட போலீஸ். இந்த வண்டி வந்து 2013 எடுத்திருக்காரு. ஏட்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்ஐ ஆகும்போது அந்த வண்டி வாங்கியிருக்காரு. வண்டி எப்படி பாருக்குது ஓட்டுறதுக்குலாம்? ஓட்டுறது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப நான் வாங்கும்போது எப்படி இருந்து அதே போல அதை விட என்ன டாப்பா இருக்கு. அதை விட டாப்பா இருக்கு. சரி சரி சரி. ஆக்சுவலா அவருடைய பையன் தான் அவரு. இந்த வண்டியோடைய எல்லாத்தையுமே இவருதான் வந்து இது என்னன்னா வேணும்னு சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டு ஒரு வாயால் அதான் நல்லா இருக்கும். சொல்லுங்க. அவர் பேர் வந்து துளசி. வண்டி வந்து பக்காவா பண்ணி கொடுத்துட்டோம். நிறைய விஷயம் வந்து இது பொருள் இந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் இதுதான் மாட்டணும் கேட்டாப்ல. எப்படி பாருங்க வண்டி ஓட்டுறதுக்கு? நான் இன்ஸ்டாகிராம்ல தான் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணேன். இந்த மாதிரி பண்ணலாமா பண்ண முடியுமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. நேர்ல வந்து பார்த்தேன். ஒன் டைம் வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கொடுங்க நான் ஃபுல்லாவே பண்ணி தரேன். எனக்கு கான்ஃபிடன்ஸ் தான். சரி நான் ரசிச்சு பண்ணிருந்தா கூட இவ்வளவு இப்படி பண்ணிப்பேன். ஆனா ரொம்பவே ரசிச்சு ஒரு நூக் அண்ட் கார்னர் எல்லாமே அண்ணா கேன்டேஷன் அண்ணா எல்லாமே மிக்சர் பண்ணி சஜஷனா கேட்பாரா இது பண்ண போறது ஓகேவா இது ஓகேவா இது பண்ண பெஸ்டா இருக்கும்டா இது பெஸ்டா இருக்கும்டா கண்டிப்பா இது பெஸ்டா இருக்கும். அவங்க எல்லாமே தி பெஸ்டா கொடுத்துருக்காரு. கண்டிப்பா ரொம்பவே தேங்க்ஸ் தான் அண்ணாக்கு. ஏன்னா எனக்கு எதுக்குமே எந்த ப்ரெஷருமே தாண்டி பினான்சியலாவும் என்ன ப்ரெஷர் பண்ணல. எதுக்குமே நான் ப்ரெஷர் பண்ணதும் இல்லை. அவர் பாட்டுல லீசர் டைமே கொடுத்து நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு நிஜமா புது வண்டி மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காரு. புது வண்டி எல்லாமே பண்ணி ரொம்ப எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். நிறையவே கஸ்டமைஸ் பண்ணி அவரோட அண்ணா டேஸ்ட்டுக்குமே நான் எதுவும் சொல்லல. அண்ணா நீங்க பண்ணுங்க நல்லா தானே இருக்கும். நீங்க பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டாவோட Splendor Pro 2013 மாடல வந்து Splendor Pro. ஆனா இந்த வண்டியில நாங்க மாற்றிருக்கிறது பாத்தீங்கன்னா RX ஜெட்டோட மிரர், ஜெட்டோட டைப்போட அந்த டைப்போட கேரளா டைப் ஆன்பேரு, ஃப்ரண்ட் ஃபோர்க் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஹைட் தூக்கிருக்கோம் பாருங்க. இங்க பாருங்க 1 இன்ச்சு கிட்ட ஃப்ரண்ட் ஃபோர்க் இவ்வளவு தூரம் ஹைட் தூக்கிருக்கோம். RX ஜெட்டோட இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் ஃபோர்க் பூட் வேணும் கேட்டாரு. ஹோண்டாயோட யூனிகானோட டிஸ்க் அசம்பிளி. இந்த வண்டி டிஸ்க் எல்லாம் கிடையாது. டிஸ்க் அசம்பிளி பிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் புல்லட்டோட சிங்கிள் பம்பர் வேணும் கேட்டாரு. அப்புறம் ஆரன் வந்து பொனல் டைப் பென்ச் டைப்லாம் வர மாதிரி ஆரன் வேணும் கேட்டாரு. எல்லாமே ஒன்னு கட் சீட் வேணும் கேட்டாரு. எந்த கட் சீட் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்போர்ட் சாக் ஆப்சர் வேணும் கேட்டாரு. சாக் ஆப்சர் கொடுத்துருக்கோம். பேக் வீல் ஸ்டே கொடுத்து அதுக்கப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா சைலன்சர் வந்து இது வரவே வராது. Splendor Pro சைலன்சர் வேற. இது 94ல ஓல்டு மாடலோட சைலன்சரோட வண்டி தான் இது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டு உங்களுக்கு தெரியும். இந்த சைலன்ஸ் எல்லாம் வந்து நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து தான் வர வச்சுதான் பண்ணமே. இந்த மாதிரி வண்டி தான் வந்து Splendor வச்சு அதுல இருக்கிற பொருள் எல்லாமே வேற ஒரு வண்டியோட பொருள் தான். ஹாண்டில் பேர்ல இருந்து மிரர்ல இருந்து எல்லாமே இண்டிகேட்டர் எல்லாமே வேற ஒரு ஆல்ட்ரேஷன் மாதிரி தான் பண்ணி கொடுத்தோம். அவர் என்ன கேட்டாலும் அதை பக்காவா கொடுத்தோம். எதனா குறை இருக்காப்பா? எல்லாமே நான் கேட்டதும் தாண்டி எல்லாமே தி பெஸ்டா தான். நான் கேட்டது தாண்டி நான் கேட்காதவங்க நிறைய பண்ணிருக்கேன். இந்த கட் சீட்லாம் நான் சொல்லவே இல்லை. இந்த கட் சீட்லாம் ஏன்னா அண்ணா இந்த பைக்கு தான் நல்லா இருக்கும். நார்மல் சீட் பிளாட்டா இருக்கும். Splendor சீட் இது கட் சீட்டாவே போலாம். நான் உனக்கு செட்டு சீட்டே போட்டு கொடுக்குறேன். உனக்கு RX கட் சீட்டு தான் வரும். அதே நான் பண்ணி தரேன் உனக்குன்னு சொல்லிட்டு அப்படிதான் பண்ணி கொடுத்தாரு. ரொம்பவே பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலா இந்த சிங்கிள் பம்பர் பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படியே மாட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து போட்டு கிளாம்ப் எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணாத மாதிரி எப்படி ஒரிஜினாலிட்டியா வருமோ அதே மாதிரி பம்பர் கொடுத்துருக்கோம். டோட்டலா இன்ஜின் ஒர்க் பண்ணிருக்கு. MRF டயர் மாத்திருக்கு. ஒயரிங் கிட் பேட்டரில இருந்து A to Z ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம்.
வண்டி பாத்தீங்கன்னா ஆனா ஸ்ப்ளெண்டர் தான். ஆனா இதுல இருக்க பொருள் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு வண்டி தான் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கு. 4K வந்து வண்டியில உட்காந்து ஓட்டுனா எப்படி இருக்கும் ஹேண்டில் பேர்லாம் பிடிச்சி ஓட்டுறதுக்கு எல்லாமே வந்து இந்த டைப் தான் வேணும் கேட்டாப்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய எஃபெக்ட் எல்லாம் போட்டு பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். நான் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பெட்ரோல் போறதுல டேங்க் ஃபுல் பண்ணோம். அங்க போடும்போது கேட்டாங்க என்ன இது வண்டி வந்து வண்டி தான் ஸ்ப்ளெண்டரா இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரோட்ல போறவங்க கூட வந்து வண்டியை பார்த்துட்டு போனாங்க. யாரு ஜேகேஎஸ் பைக்ஸ் வண்டி கொடுத்தீங்கனாலும் என்னோட கூட பிறந்த தம்பி வண்டி மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ஏன்னா எந்த ஒரு குறையுமே இல்லாத மாதிரி. போன வாரம் கூட ஒரு அப்பாச்சி ஒன்று டெலிவரி பண்ணோம். அக்கா தம்பியோட பாசங்கள் அந்த ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம ஷாப்புக்கு யாரும் வந்தாலும் ஒரு மனசார சந்தோஷமா அந்த வண்டியை கொடுத்தனுப்பணும். அவங்களும் சந்தோஷமா போனோம் தான் நான் வண்டி எப்பவுமே நினைப்போம். பணம் ரெண்டாவது பட்ட விஷயம் தான். ஆனா வந்து எஃபோர்ட் போடுறதா பணம் நிஜமா சொல்லுமா செகண்ட் விஷயம் தான். நம்ம பினான்சியலா எந்த ட்ரபிளுமே பண்ணல. நான் 10 days பிஃபோராவே எனக்கு இந்த கேஷ் வேணும்ப்பா நான் ஸ்டாக் எடுக்க போறேன் இந்த பொருள் வாங்க போறேன் பிஃபோர் இன்டிமேட் பண்றேன் அப்பதான் கேஷ் ரிலீஸ் பண்ணுவேன். அவர் 10 days பிஃபோரா சொல்லிடுவார். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு காசு எல்லாம் அவருக்கும் வேலை ஸ்டாப் ஆயிடும் எனக்கும் பொருள் சொன்ன டேட்ல வராதுன்ற மாதிரி. அதுவும் இல்லாம எனக்கு ஃபாதர்ஸ் டே வேற எனக்கு கன்ஃபார்மா எனக்கு எங்க அப்பாவுக்கு ட்ரிபியூட்டாவே இருக்கணும் கண்டிப்பா இந்த வண்டி. ஃபாதர்ஸ் டே வேற இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு நிஜமாவே அதெல்லாம் இருக்கு டெலிவரி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுவே கோயின்சிடென்ஸா இந்த அப்பாக்கு இன்னைக்கு இந்த வண்டி அவருக்குனே குடுக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா ஓகேப்பா தேங்க்ஸ்பா. நீ வந்து வண்டி நம்மள நம்பி வந்து நான் இந்த வண்டி என் பையனுக்கே நான் கொடுத்து வருவேன். பையனுக்கு அந்த வண்டி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்பா வந்து போலீஸா இருக்கும் போது அந்த வண்டியை வாங்கி அவரும் கஷ்டப்பட்டுதான் நிறைய எல்லாம் கஷ்டத்துல அனுபவிச்சுதான் அப்புறமா அந்த வண்டியெல்லாம் எடுத்துருக்காங்க. இப்ப நல்ல நிலைமையில இருக்கும் போது வந்து துளசி என்ன சொன்னாப்ல ஆனா இந்த வண்டியை போடக்கூடாதுண்ணா இந்த வண்டியை வந்து ரெடி பண்ணணும். அப்பா இருக்கும்போது கஷ்டப்படும் போது வாங்கினாரு இந்த வண்டியை போட்டக்கூடாதுண்ணா எனக்கு எடுத்து ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டாப்ல. எல்லாமே பக்காவா கொடுத்துருக்கோம். வண்டி அவ்வளவு ஒரு அழகா பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா. எங்களுக்கு காசு ஒண்ணும் முக்கியம் கிடையாது. இன்னும் கூட எவ்வளவு எங்களுக்கு புது வண்டியா வந்து 23 மாடல் இன்னைக்கு இந்த மாடல் 24 மாடல்ல நம்மளோட ஃப்ரெண்டு வந்து சத்யராஜ் அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்பா. சரிப்பா. 2 பேரும் ஓட்டி பார்க்குறாங்க அப்பா பையனும். அவரு அப்போ கஷ்டப்படும் போது அந்த வண்டி வாங்கியிருக்காரு. இன்றைக்கி பையன் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்தமாரி ஒரு யார் வண்டி வச்சுருந்தீங்கனாலும் அப்பா வாங்கி கொடுத்த வண்டி அந்தமாரி ஒரு சென்டிமெண்ட்டான வண்டியை நம்ம ஜேகேஎஸ் பைக்ஸ் கண்டிப்பாக தேடிவாங்க. ஒரு சந்தோஷமாக ஒரு மனசார அதை நிம்மதியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நம்ம வண்டி கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த வண்டி கொஞ்சம் நிறைய ஆல்ட்ரேஷன் உள்ள பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரிஜினாலிட்டியாகவும் ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ரோ பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு வீடியோ போடுவோம் பாருங்கள். நிறைய வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு வீடியோவோட கம்ப்ளீட் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வண்டி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக தர பார்க்குறோம். தேங்க்யூ.